ஏற்கனவே அது ரீமேக் படம், பகவந்த் கேசரி ரீமேக் படம். ஆமாம், அது ஏற்கனவே அமேசான் பிரைமில் வேற இருக்குது. அதுக்குள்ளே பஞ்சு டைலாக் சரி விஜய் வந்து ஓவராக வந்து பொலிட்டிக்கல் பேசுகிறது மாதிரி. பாஜகவுக்கும் தமிழக வெற்றி கழகத்துக்கு நடக்கிற கண்ணாமூச்சி விளையாட்டில் தான் ஜனநாயகம் வந்து தற்காலிகமாக தள்ளி வைக்கப்பட்டிருக்கிறது. சங்கிகள் தங்கள் பிரச்சாரத்திற்கு திரைப்படத்தை ஒரு ஆயுதமாக பயன்படுத்துகிறார்கள். அந்த நம்பிக்கையில் தான் கந்தன் மலையவே எச் ராஜா வந்து ஒரு ஒட்டு மீசியை வச்சுக்கிட்டு ஒரு இது மாதிரி பேசிகிட்டு இருந்தார். யாரா பேசுகிறாங்க? சினிமா இயக்குனர்கள் பேசுகிறாங்க, எல்லாரும் பேசுகிறாங்கல்ல. ஒரு ஆள் மட்டும் ஊமையாக இருக்கிறாரே, என்ன காரணம்? விளம்பரம் செய்வதற்கு பாஜகவும் தாவேகாவும் சேர்ந்து நாடகம் நடத்துகிறார்களா? தன்னுடைய திரைப்படம் ரிலீஸ் ஆகுவதில் ஏற்படுற பிரச்சனையை தீர்ப்பதற்கு முன்வராத ஒருவர் தமிழ்நாட்டின் பிரச்சனைகளை எப்படி தீர்ப்பார்னு ஒரு கேள்வி இருக்கா இல்லையா? எல்லாரையும் கத்த விட்டுட்டு அவர் மட்டும் அமைதியாக இருக்கிறார். இந்த அமைதி ரொம்ப சந்தேகத்துக்குரிய. புதிய சிந்தனை நேயர்களுக்கு வணக்கம். இன்றைய சிறப்பு நேர்காணலில் நம்முடன் இருக்கும் சிறப்பு விருந்தினர் எழுத்தாளர், மூத்த பத்திரிகையாளர் திரு ராஜ கம்பீரன் அவர்கள். சார் வணக்கம். வணக்கம். ஜனநாயகன் படம் சென்சார் போர்டு இன்னைக்கு அனுமதி தரல, இதனால ரிலீஸ் தேதியை இப்போ தள்ளி வச்சிருக்காங்க படக்குழு. என்னதான் சார் நடக்குது? இது வந்து அரசியலாக பார்க்கப்படுதா இல்லை உண்மையிலே படத்தில் ஏதாவது பிரச்சனை இருக்கா? எப்படி சார்? படத்தில் வந்து வழக்கமான வன்முறை காட்சிகள், வழக்கமான ஆக்ஷன் காட்சிகள், இராணுவம் சம்பந்தப்பட்ட குறியீடுகள், இதெல்லாம் காரணமாக சொல்லப்படுகிறது. ஆனால் இது மாதிரி படங்கள் ஏற்கனவே நிறையா வந்திருக்கு. துப்பாக்கி இது போன்ற படம் நிறைய பல திரைப்படங்கள். இப்போ அமரன் படம் வந்து முழுக்க இராணுவ பின்னணி கொண்டிருக்கக்கூடிய திரைப்படமாக சிவகார்த்திகேயன் நடித்த அமரன் வந்தது. அதே மாதிரி நீங்கள் விஸ்வரூபம் மாதிரியான படங்கள்லாம் முழுக்க அந்த மிகப்பெரிய சண்டை காட்சிகள், ஹாலிவுட்டுக்கு நிகரான சண்டை காட்சிகள்லாம் கமலஹாசன் எடுத்தார். அப்போ இராணுவம் குறித்த குறியீடுகள் காரணமா, இல்லை கொடிய வன்முறை காட்சிகள் எல்லாமே இதுக்கு காரணமா அப்படின்னு பல காரணங்களை அடுக்குறாங்க. ஆமாம். ஆனால் உண்மையிலேயே அரசியல் காரணங்கள் தான் இதற்கு வந்து உண்மையான காரணம் என்று சொல்லத்தக்கதாக இருக்கிறது. இல்லை, என்ன அரசியல் காரணம் சார்? இல்லை, அதாவது இந்த படம் வந்து பராசக்தியோடு வருவதில் இருக்கலாம். இந்த படம் வந்து சோலோவாக வந்து மாபெரும் வெற்றி படமாக மாறுவதற்கு இடையூறாக ஒரு படம் வந்துருச்சு. அந்த படமும் பொலிட்டிக்கல் படம். இப்போ நீங்கள் வேறு ஜேர்னல் வாங்கிய சினிமாவில் ஒரு படம் ஆக்ஷன் படம் அப்படின்னு வச்சுக்கோங்களேன். இப்போ தளபதியும் குணாவும் ஒரே டைமில் ரிலீஸ் ஆகுது அப்படின்னா, குணா வந்து ஒரு காதல் படம், அது ஒரு வேறு வகையான படம். அது மாதிரி ஒரு திரைப்படமாக வந்தால் சிக்கல் கிடையாது. ரெண்டுமே வந்து ஆக்ஷன் படம், ரெண்டுமே வந்து பொலிட்டிக்கலான படம் அப்படிங்கிறப்ப ஒப்பிட்டு பார்க்குற போது பராசக்தி வந்து வெற்றி பெறுவதற்கான சாத்தியங்கள் அதிகமாக இருக்குது. இவங்க என்ன படம் எடுத்திருக்காங்கிறது ஊருக்கே தெரிஞ்ச படமாக இருக்குது. ஏற்கனவே அது ரீமேக் படம், பகவந்த் கேசரி ரீமேக் படம். ஆமாம், அது ஏற்கனவே அமேசான் பிரைமில் வேற இருக்குது. அதுக்குள்ளே பஞ்சு டைலாக் சரி விஜய் வந்து ஓவராக வந்து பொலிட்டிக்கல் பேசுகிறது மாதிரி, மறைமுகமாக திமுகவை சாடுவது மாதிரி கொஞ்சம் பஞ்சு டைலாக சேர்த்துருக்காங்க. அப்போ அதே படத்தை வந்து ஏற்கனவே எடுக்கப்பட்ட ஒரு தெலுங்கு திரைப்படத்தினுடைய மறு உருவாக்கத்தை ரீமேக் பண்ணுறதுல பஞ்சு டைலாகு கொஞ்சம் கூட போட்டிருக்காங்க. அதனால் நிச்சயமாக அந்த படம் வந்து சக்ஸஸ் ஆக மாறுவதற்கான வாய்ப்பு ரொம்ப குறைவாக இருக்குது. அதனால் சோலோவாக வந்து நம்ம ஜெயிக்கணுங்கிறதுக்காக அவங்க என்ன செய்கிறாங்கன்னா பில்டப்பை ஏற்றுறாங்கன்னு தான் நான் நினைக்கிறேன். இப்போ நீங்கள் யார் படக்குழுவே ஏற்றுது? ஆமாம், படக்குழுவை தான் ஏற்றுது. ஏன்னா நீங்கள் விஸ்வரூபம் படத்தில் அந்த தடை மட்டும் விதிக்கப்படலைன்னா அந்த படம் ஓடி இருக்காது. உண்மைதான். விஸ்வரூபம் 2 ஓடிச்சா? ஏன்னா அதுக்கு பிரச்சனை கிடையாது, அதனால் ஓடலை. விஸ்வரூபங்கிற படத்தை வந்து தேட்டர்களில் வந்து மிகப்பெரிய வன்முறை வெடிக்கும், பயங்கரமாக குண்டுலாம் வெடிக்க போகுது, சட்ட ஒழுங்கு பிரச்சனை ஏற்படும் அப்படின்னு அன்றைக்கி யார் சொன்னா? ஜெயலலிதா கவர்மெண்ட் சொல்லிச்சு. கண்டிப்பாக நான் நாட்டை விட்டே போகிறேன் அவர்லாம் சொன்னார் இல்லையா? ஆமாம். அப்போ அப்படிலாம் சொல்வதற்கு பின்னாடி ஒரு அரசியல் இருந்ததா இல்லையா? ஆனால் அந்த பழியை தூக்கி என்ன செஞ்சாங்கன்னா, அந்த காலகட்டங்களில் இஸ்லாமியர்கள் மீதான பழியை மாற்றினாங்க. உண்மையிலேயே ஜெயலலிதாவுக்கும் கமலஹாசனுக்குமான பகையாக காட்டாமல், கமலஹாசன் படம் இஸ்லாமியரை வன்முறையாளராக காட்டுது, தீவிரவாதியை சித்தரிக்குது, இஸ்லாமிய எதிர்பார்க்க இஸ்லாமியர்கள் தான் இந்த படத்தை ஓட விட மாட்டேங்கிறாங்க அப்படிங்கிற மாதிரி தோற்றம் காட்டப்பட்டுச்சு. ஆனால் உண்மையிலேயே ஓட விடாமல் திரையரங்க உரிமையாளர்களை மிரட்டியது யார், ஓடக்கூடாதுன்னு சொன்னது யார்னா அன்றைய ஆளுகிற அரசாங்கமாக இருக்கக்கூடிய அதிமுகவும் ஜெயலலிதா தான் காரணம். அது ஜெயலலிதா ஏன் காரணம்னா, சிதம்பரம் அவர்களுடைய ஒரு புத்தக வெளியீட்டுள்ளால் போய் ஒரு வேட்டி கட்டிய தமிழன் தான் அடுத்து பிரதமராக வர வேண்டும் அப்படின்னு கமலஹாசன் பேசினார். யாரை பேசினார்னா, சிதம்பரம் பிரதமராகணும்னு பேசினார். உண்மையிலேயே சிதம்பரத்துக்கு பிரதமராகிறதுக்கான ஒரு வாய்ப்பு இருந்துச்சு, ஒரு ஆப்ஷனில் வச்சுருந்தாங்க. எப்படின்னா, மன்மோகன் சிங் 10 ஆண்டு காலம் ஆட்சியை நிறைவு செய்கிற போது
பிரதமர் வேட்பாளராக ப சிதம்பரத்தை தான் நிறுத்த வேண்டும். ஏன்னா மன்மோகன் சிங் எப்படி வந்து ஒரு பொருளாதார மேதையோ அது மாதிரி தென்னகத்திலே இருந்து தமிழ்நாட்டிலே இருந்து இது வரைக்கும் எந்த பிரதமரும் வரலை. அதனால் முதல் பிரதமராக ப சிதம்பரத்தை முன்னிலைப்படுத்த வேண்டும் அப்படிங்கிற ஒரு கருத்தோட்டம் வந்து காங்கிரஸ்குள்ளே வந்துச்சு. கண்டிப்பா நிதியமைச்சராக இருந்தார் அவர். ஆமாம், அதனால அவர் வந்து மிகப்பெரிய அளவில் வந்து உள்துறை அமைச்சராக இருந்தார், நிதி அமைச்சராக இருந்தார், பிரதமர் வேட்பாளராகவும் அவர் இருந்தார். அவர் பிரதமராக வந்துட்டா என்ன செய்யறதுங்கிற அச்சத்தில் வந்து ஜெயலலிதா வந்து இப்படிப்பட்ட கருத்துக்கள் விதைக்கப்படுவதை அவர் விரும்பலை. அந்த கோபத்தில் தான். ஏன்னா ப சிதம்பரத்துக்கும் ஜெயலலிதாவுக்கும் ஏற்கனவே பல பகை இருந்தது விமர்சன ரீதியாக. தமாக தொடங்கப்பட்ட காலகட்டங்களில் அவரை காரில் திருச்சியில் போகும்போது அவரை காரில் வச்சு அடித்தாங்க ஏடிஎம்கேக்காரங்க. அவர் தப்பிச்சு ஓடுனார். அந்த மாதிரியான சூழல்லாம் உண்டு. அது மாதிரி தான் இப்போ எப்படி அதிமுக ஒளிந்து கொண்டு இஸ்லாமியர் முகமூடியை அணிந்து கொண்டு சட்ட ஒழுங்கு பிரச்சனை வந்துடும் சொன்னாங்களோ அதே மாதிரி தான் பாஜகவுக்கும் தமிழக வெற்றி கழகத்துக்கு நடக்கிற கண்ணாமூச்சி விளையாட்டில் தான் ஜனநாயகன் வந்து தற்காலிகமாக தள்ளி வைக்கப்பட்டிருக்கிறது. இது இயல்பான ஒன்றாக இல்லை. இல்லை இப்போ இது வந்து பார்த்தீங்கன்னா சார், இப்போ அரசியல் காழ்ப்புணர்ச்சின்னு சொல்கிறீங்கல்ல, இதில் என்ன அரசியல் காழ்ப்புணர்ச்சி வருது சார்? பாஜக ஏன் இப்போ ஜனநாயகப்படுத்த எதுனா விட்டு ஓடட்டுமே. இப்போ பராசக்தி வந்து திமுக சப்போர்ட்டடாக தயாரிப்புல சொல்கிறாங்க. அப்படிங்கும்போது வரட்டுமே, எந்த படம் நல்லா இருக்கோ ஓட போதில்லைன்னா அவுட் ஆக போகுது. அதாவது இது ஒரு வியாபார உத்தி இருக்குதுக்குள்ள. இந்த படத்திற்கு தடை விதிப்பதன் மூலமாக எதிர்பார்ப்பை கூட்டுவதுன்னு ஒன்று இருக்குல்ல, நெகட்டிவ் ப்ரொமோஷன். அது மாதிரி ஒரு ப்ரொமோஷன் இருக்கு இல்லையா? அது எப்போவுமே என்ன செய்வாங்கன்னா, நீ எதை செய்யக்கூடாதுன்னு சொல்றியோ அதை செய்யணுங்கிற மனநிலையை உருவாக்குவாங்க. எப்போவுமே தடை செய்யப்பட்ட புத்தகம், தடை செய்யப்பட்ட ஒரு முக்கியமான போதைப் பொருள், எதுலையுமே நீங்கள் தடை செய்யப்பட்டது அப்படின்னு ஒரு இடம் இருக்குல்ல, அது மேலே எப்போவுமே மனிதனுக்கு வந்து ஒரு ஆவல் அதிகமாயிரும்ல. அப்படி என்னதான் அந்த படத்தில் இருக்கு. அப்போ என்ன செய்யறதுன்னா, இப்போ நம்ம எல்லாருமே ஜனநாயகம்னு நம்ம கதற விட்டுருக்காங்கல்ல எல்லா ஊடகத்தையும். இந்த ஊடகத்தை கதற விட்டது யாரு? அப்போ இந்த மேல்முறையீடு, இந்த விசாரணை, அதுக்கு வந்து இந்த சான்றிதழ் தருவதில் அது வந்து தாமதம், அதை ஏன் வந்து தை பிறந்தால் வழி பிறக்கும், அதை ஏன் நம்ம அப்படி எடுத்துக்கிற கூடாது அப்படின்னு யாருக்கு சொல்றா? ஜட்ஜு சொல்றாரு. வேடிக்கையா இருக்கு. தை பிறந்தா வழி பிறக்கும்னா எல்லாத்துக்கும் எல்லா பிரச்சனையும் தீர்ந்துருமா தை மாசம்? அது ஒரு நம்பிக்கை. ஏன்னா அது அறுவடை காலம். கண்டிப்பா விவசாயம் அர்த்தமே வேற. அது வந்து விவசாயிகளுக்கு சொல்லப்பட்டது. எப்ப அறுவடை முடிஞ்சிருச்சுன்னா பணம் வந்துடும், பணம் வந்தா பிரச்சனை தீர்ந்துடும், கல்யாணம் வீடு கட்டலாம், கல்யாணம் பண்ணலாம், நல்லது கெட்டது பார்த்துக்கலாம்ப்பா குடும்பத்துக்கு, தை பிறந்தா வழி பிறக்கணும், விவசாயிகள் வேளாண் குடிகளுக்காக சொல்லப்பட்டதை கோர்ட்ல சொல்றாங்க. அப்ப தை பிறந்தால் வழி பிறக்கும்னா அப்ப தை மாசம் தான் படம் ரிலீஸ் பண்ணணும்னு ஜட்ஜு சொல்றாரா? பொங்கல் தான் ரிலீஸ் பண்ண சொல்றாரா அப்படின்னு ஒரு கேள்வி இருக்குல்ல. அப்ப இதற்கு பின்னணியில என்ன நடக்குது அப்படின்னு ஒரு கேள்வி இருக்கு. இப்ப நீங்க இந்த வினாடி வரைக்கும் பாஜகவுடைய கட்டுப்பாட்டிலே, மத்திய அரசாங்கத்தினுடைய கட்டுப்பாட்டிலே தான் வந்து சென்சார் போர்டு இருக்கு. எல்லாருக்குமே தெரியும். கண்டிப்பா கொஞ்சம் பேர் தெரியாம ஸ்டாலினை திட்டிக்கிட்டு இருந்தாங்க. அப்புறம் அவங்களுக்கும் தெரிஞ்சிருச்சு. இப்ப பாஜகவுக்கு எதிராக யாராவது பேசணும்ல? யாருமே பேசலையே. காங்கிரஸ் பேசுதா சார்? அதாங்க காங்கிரஸ் பேசுது, ரசிகர் மன்றத்தில் இருக்கிறவங்க கத்துறாங்க, யாரா பேசுறாங்க, சினிமா இயக்குனர்கள் பேசுறாங்க, பேச வேண்டிய பேச மாட்டேங்கிறாரு, பேசுறாரு, எல்லாரும் பேசுறாங்கல்ல. ஒரு ஆள் மட்டும் ஊமையா இருக்கிறாரு, என்ன காரணம்? அந்த ஊமைக்கு ஏன் பேச வரமாட்டேங்குது? திமுகவை திட்டும் போது ஃப்ளோவா பஞ்சு டைலாக்கா வருது, இப்ப ஏன் வாய் ஒட்டிக்கிருச்சு? ஏன் இப்ப மட்டும் ஓப்பன் ஆக மாட்டேங்குது அந்த வாய் அப்படின்னு ஒரு கேள்வி இருக்குல்ல. இங்கதான் விஜய் சந்தேகத்துக்குரியவராக இருக்கிறார். ஒருவேளை பணவரி கேட்டு ஓப்பன் ஆகாம இருக்கலாம். இல்லைங்க, அப்போ இவங்களுடைய நோக்கம் என்னன்னா, விளம்பரம் செய்வதற்கு பாஜகவும் தாவேகாவும் சேர்ந்து நாடகம் நடத்துகிறார்களா அப்படின்னு ஒரு கேள்வி இருக்கு. ஏன்னா இதுவரைக்கும் பாஜக எதிர்ப்பு என்கிற விஷயத்தில் விஜய்கிட்ட ஒரு உறுதியான நிலைப்பாடே இது வரைக்கும் வரவே இல்லை. பல பிரச்சனைகள் காரணமாக இருக்குது. நீங்கள் வந்து திடீர்னு 100 நாள் வேலை திட்டத்தை நிறுத்துறான், பாஜகவுக்கு எதிராக விமர்சனம் செய்ய வேண்டிய கட்டத்தில் விமர்சனம் செய்ய மறுக்கிறார். திருப்பரங்குன்றம் பிரச்சனையில் சர்வே கல்லில் தீ ஏற்றணும்னு சொல்கிறான். அவர் அந்த நேரத்தில் வந்து மத நல்லிணக்கத்திற்காக, சமூக அமைதிக்காக வேண்டி குரல் கொடுக்க வேண்டியவர் பேச மறுக்கிறார். கேட்டால் கொள்கை எதிரி பாஜகங்கிறாரு. அப்போ அவர்கள் எந்த கொள்கையை வந்து இவர் எதிர்க்கிறாரு அப்படின்னா, பொதுவாக என்ன சொல்கிறாங்க, திருக்குறளில் இருக்கிற ஒரு வரியை சொல்லிக்கிட்டு பிறப்போக்கும் எல்லா உயிருக்கும் அதான் அப்படிங்கிறாங்க. பிறப்போக்கு எல்லா உயிருக்கும் வந்து தாவேகாக்காரங்க வந்ததுனால இப்போ வந்து பிரபலமாகலாது. அது ஏற்கனவே திருவள்ளுவர் 2000 வருஷத்துக்கு முன்னாடி எழுதிட்டாரு. அதை கலைஞர் பஸ்ஸில் எழுதி போட்டார். எல்லா தமிழ் வாத்தியார்களும் மேடை தூரம் அதை பேசிட்டாங்க. அது புதிய தகவல் அல்ல. நிறைய பள்ளிகளில் அது மேலே எழுதி போட்டுருக்காங்க. அதனால அதை சொல்றதுலாம் ஒரு அரசியல் கட்சியில் வந்து ஒரு பெரிய கோட்பாட்டு அரசியல்னு சொல்ல முடியாது. அந்த கொள்கைக்கு நீங்கள் நடைமுறையில் என்னவாக செயல்படுத்தி இருக்கிறீர்கள் அப்படின்னு ஒரு கேள்வி இருக்குல்ல. அந்த கேள்விக்கான பதிலே இல்லையே. அதனால விஜய் வந்து ஒரு கள்ள மௌனம் காட்டுகிறார். எப்படி திருப்பரங்குன்றம் பிரச்சனையில் அவர் கள்ள மௌனம்,
கள்ள மௌனம் காட்டினாரா, அதே கள்ள மௌனத்தை இப்போ இங்கேயும் காட்டுறாரு. அவர் சொந்த பிரச்சனை. நான் எனக்கு புரியாத விஷயம் என்னென்னா, தன்னுடைய கட்சி பிரச்சனையை, தனக்கு கூட்டம் நடத்துகிற பிரச்சனையை, இதையே தீர்க்காத ஒருவர், தன்னுடைய திரைப்படம் ரிலீஸ் ஆகுவதில் ஏற்படுற பிரச்சனையை தீர்ப்பதற்கு முன்வராத ஒருவர் தமிழ்நாட்டின் பிரச்சனைகளை எப்படி தீர்ப்பார்னு ஒரு கேள்வி இருக்கா இல்லையா? கண்டிப்பா இருக்கு. அது கூரை ஏறி கோழி பிடிக்க முடியாதவன் வானத்தில் ஏறி வைகுந்தத்துக்கே வழிகாட்டுவானான்னு ஒரு பழமொழி உண்டு. நீ முதல்ல தப்பிச்சு போன கோழியவாது பிடிச்சிக்கூடியா, அப்புறம் வானத்தில் ஏறி வைகுந்தத்துக்கு வழிகாட்டலாம். யதார்த்த அரசியல்னு ஒன்று இருக்கல. இன்னைக்கு களத்தில் என்ன அரசியல் இருக்கோ அது குறித்து விஜய் வாயவே திறக்கலை. இது விஜய் மீது நமக்கு பெரிய சந்தேகத்தை வலுப்படுத்துவதாக இருக்கிறது. கண்டிப்பா சார். ஆனா தலைவா படத்துக்கு கொடநாடு வரையும் போய் கையடினாரு, எப்படா அம்மா வெளில வருவாங்க பார்க்கலாம் அப்படின்னா. அந்த ஒரு எதிர்ப்பு கூட இப்ப இந்த படத்துக்கு இல்லையா சார்? அமைதி காக்குறது வந்து நீங்க சொல்ற மாதிரி மிக மிக ரொம்ப சந்தேகத்தை ஏற்படுத்துது. அது எப்படி தலைவா படத்திற்கு வந்த சோதனை என்ற காலகட்டத்தில் அவர் வெறும் நடிகனா மட்டுமே இருந்தார். அன்னைக்கு வந்து அவருக்கு வந்து அரசியல் பின்புலம் இல்லை. இன்னைக்கு தமிழ்நாடு முழுக்க வந்து அவருக்கென்று ஒரு அரசியல் கட்டமைப்பை உருவாக்குவதற்கான முயற்சியில் இருக்கிறார். அப்போ எல்லா இடங்களிலேயுமே அவர் கூட்டம் போடுறாரு. இப்போ இன்றைக்கு இருக்கக்கூடிய படைபலம் வந்து அவருக்கு வந்து தைரியத்தை கொடுத்துருக்கணும். இப்போ அவர் முதலமைச்சர் முன்னாடி கை கட்டி நிற்கிற இடத்துல எல்லாம் அவர் இல்லை. இந்த முதலமைச்சர் கை கட்டி நிற்கிறன்னு எதிர்பார்க்குற இடத்துலையும் இவர் இல்லை. நீ இப்போ யாரை நோக்கி நீ கேள்வி எழுப்பணும்? சென்சார் போர்டையா, நீதிமன்றத்தையா, மத்திய அரசாங்கத்தையா, யாரை நோக்கி கேள்வி எழுப்பணும்? ஒரு கேள்வி இருக்குல்ல. எல்லாரையும் கத்த விட்டுட்டு அவர் மட்டும் அமைதியாக இருக்கிறார். இது இந்த அமைதி ரொம்ப சந்தேகத்துக்குரியதாகும். கரூர் சம்பவம் மாதிரி நெகட்டிவ் ப்ரமோஷன் வரை இந்த படத்துல எதிர்பார்க்குறாரு. எப்படி? அதாவது கரூர் சம்பவம் கூட ஒரு ஆக்சிடென்ட் மாதிரி. இது ஏதோ திட்டமிட்டு ஏற்படுத்தப்பட்டது போல தெரிகிறது. இல்லை, அமைதி கோர்ட்டில் யார் வேணாலும் மனு போட முடியும், யார் வேணாலும் வழக்கு போட முடியும்னு ஒன்று இருக்குல்ல. அப்போ ஜனநாயகனுக்கு வந்து இந்த மாதிரி வந்து சான்றிதழ் வழங்குவதில் ஒரு தடை ஏற்படுகிறது, சில நாட்கள் தள்ளி போகிறது அப்படிங்கிற ஒரு இடம் இருக்கு இல்லையா? ஆமாம். அதை வந்து இவங்க செயற்கையாக கிரியேட் பண்ணுறாங்களா அப்படிங்கிற கேள்வி இருக்குது. அதுக்கு பதில் சொல்லணும்ல. யாருமே பதில் சொல்லலைன்னா நாம் சந்தேகப்படுவது சரியானது தான் என்பது அவர்களே ஒப்புக்கொள்வதாக தான் அர்த்தம். மௌனம் வந்து சம்மதம் தான், வேற ஒன்றும் அதில் எதிர்ப்பு குரலே வரலை. அப்படின்னா பாஜகவோடு சேர்ந்து தாவேகா நடத்துகிற நாடகம் என்பது இது உறுதி செய்யப்பட்டதாக மாறிவிடும். ஒருவேளை பாஜக கூட்டணி எதிர்பார்க்குதா சார் விஜயை வந்து நம்ம கூட்டணிகளை கொண்டு வரணும், அப்போதான் திமுக வீழ்த்த முடியும் அப்படின்னு எதிர்பார்க்குதா? எப்படி சார்? அது அதிமுக கூட்டணி இன்னும் முழுமை பெறலை. ஏன்னா இன்றைக்கு நாம் பார்த்து கொண்டிருக்கிற அதிமுக என்பது பாதி அதிமுக, முழுமையான அதிமுகன்னு சொல்ல முடியாது. இன்றைக்கு நேற்றைய தினம் வந்து அன்புமணி ராமதாஸோட ஒரு கூட்டணி நடந்துச்சு இல்லையா? ஆமாம். அது பாதி பாமக தான், முழுமையான பாமக கிடையாது. எல்லாத்துலேயுமே பாதியாக தான் இருக்குது. எல்லாமே ஆஃப் ஆயிலாக தான் இருக்குது, அறவேக்காட்டாக தான் இருக்குது. முழுமை பெறாமல் இருக்கிற போது இந்த கூட்டணி திமுகவை வீழ்த்தி விடும் அப்படி சொல்வதற்கான எந்த முகாந்திரமே இல்லை. அதனால் அவங்க என்ன நினைக்கிறாங்கன்னா, விஜய் வந்தால் மட்டும்தான் இளைஞர்கள் எழுச்சி வரும், திமுக எதிர்ப்பு கூட்டணிக்கு ஒரு வலிமை சேர்க்க வேண்டும் என்றால் விஜய் கூட்டணிக்கு வந்தால் மட்டும்தான் முடியும் என்று பாஜக கணக்கு போடுகிறது. அந்த கணக்கு வழக்கிற்கு அவரை பணிய வைப்பதற்கான முயற்சியாகத்தான் ஜனநாயகன் படத்தினுடைய தடங்களை பார்க்க வேண்டியிருக்கிறது. வழக்கு விசாரணை சிபிஐயில் நடக்கக்கூடிய பிரச்சனைகளை பார்க்க வேண்டியிருக்கிறது. இதற்கு மேல் அவர் தாக்குப்பிடிக்க மாட்டார் என்கிற நிலைமை வந்துவிட்டால் தன்னால் சரணடைந்து விடுவார். எனவே பாஜக கொள்கை எதிரியாக இருந்தாலும் இப்போது அரசியல் எதிரியாக இருக்கக்கூடிய திமுகவை வீழ்த்தி விட்டு தான் நான் கொள்கை எதிரிக்கு எதிராக பேசுவேன் என்று கூட நாளைக்கு அவர் தன்னுடைய கருத்தை மாற்றிக்கொள்ளக்கூடும். அதை நோக்கிய நகர்வாகத்தான் இந்த பட பிரச்சனையை பார்க்க வேண்டியிருக்கு. நீங்கள் சொல்கிற மாதிரி பார்த்தீங்கன்னா ஒரு பக்கம் சிபிஐ சம்மன் அனுப்பிச்சிருக்காங்க ஆஜராக சொல்லி, இன்னொரு பக்கம் பட பிரச்சனை போயிட்டு இருக்கு, சென்சார் தரமடிக்கிறாங்க. ஸோ இந்த நேரத்தில் நம்ம வாயை திறந்தா வாண்டடா போய் மாட்டிக்குவோம் அப்படின்னு கூட விஜய் எதிர்பார்க்கலாமே சார்? இல்லை, அதாவது இப்போ வாயை திறந்தா வந்து மத்திய அரசாங்கத்துக்கு எதிராக பேசணும், சென்சார் போர்டுக்கு எதிராக பேசணும். இப்போ சென்சார் போர்டில் நீங்கள் பார்த்தீங்கன்னா பூரா பிஜேபிக்காரங்க தான் பெரும்பாலான பேர் இருக்கிறாங்க. முன்னாடிலாம் சென்சார் போர்டில் கல்வியாளர்கள், கலைஞர்கள், எழுத்தாளர்கள் கலந்துருப்பாங்க, ஓவியர்கள் அப்படிலாம் இருப்பாங்க. கலைத்துறை சார்ந்தவர்களை சென்சார் போர்டுக்கு வந்து மெம்பராக வந்து உறுப்பினராக போடுவாங்க, பேராசிரியர்கள் அப்படி தான் இருப்பாங்க. இப்போ பூரா சங்கிகளாக இருக்கான். அதனுடைய விளைவு என்னன்னா அவர்கள் நினைப்பதை தான் அவன் வந்து கொடுப்பான் ரிசல்ட்டாக. இப்போ நீங்கள் கேரளா ஸ்டோரின்னு ஒரு படம், ஆமாம், திடீர்னு 22,000 பேரை கடத்தி கொண்டு போய் வச்சு ஆப்கானிஸ்தானில் மதம் மாற்றிட்டாங்கன்னு ஒரு கதை எடுக்கிறான். இது உண்மை சம்பவம்னு பில்டப் கொடுக்குறான். சென்சார் போர்டு சர்டிஃபிகேட் கொடுத்தானே இல்லையா? ஆமாம், கொடுத்தாங்களே.
அவன் எங்கடா 22,000 பேர் எங்கடா போனாங்க? அதுவும் மோடி ஆட்சி நடக்குது. 22,000 பேர் யாரை போற கடத்திட்டு வரைக்கும் போனது? மோடி ஆட்சி என்ன பண்ணுச்சு? அது வரைக்கும் என்னடா பண்ணீங்க? காவல்துறை என்ன செஞ்சு, உளவுத்துறை என்ன செஞ்சு? அப்போ 22,000 பேரை கடத்தி போடுற வரைக்கும் வேடிக்கை பார்த்துட்டு இருந்தாங்களா இந்தியாவில் அப்படின்னு ஒரு கேள்வி இருக்குல்ல. அது எவனாவது கேட்டானா? கேட்கல. ஏன்னா சங்கிகள் தங்கள் பிரச்சாரத்திற்கு திரைப்படத்தை ஒரு ஆயுதமாக பயன்படுத்துகிறார்கள். அவுரங்கசீப்பினுடைய கொடுமை எவ்வளோ மோசமானது தெரியுமான்னு ஒரு படத்தை அவன் எடுக்கிறான். அப்படி எடுப்பதன் மூலமாக ஒரு மத கலவரத்தை உண்டாக்குறான். அந்த நம்பிக்கையில் தான் கந்தன் மலையவே எச் ராஜா ஒரு ஒட்டு மீசியை வச்சுக்கிட்டு ஒரு இது மாதிரி பேசிகிட்டு இருந்தார். ஒரு கலவரத்தை தூண்டுற விதமாக பேசினார். கடைசியில் அதுக்கு திரையரங்கம் கிடைக்கல. ஏன்னா தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய எல்லாருமே திரையரங்கம் வச்சுருக்கிற அத்தனை பேருமே இந்து விரோதிகளாக இருக்கிற காரணத்தினால அது கிடைக்கலன்னு வேற சொன்னாங்க. யூடியூப்லேயே போட்டுட்டு தர்ம போராளி தர்மம் அப்படின்னு எச் ராஜாவுக்கு ஒரு பட்டம்லாம் கொடுத்தாங்க. நம்ம ஊரில் ஐயா ஜாமி தர்மம் போடுங்க அப்படின்னா பிச்சை போடுங்கன்னு தான் அர்த்தம். ஆமாம். ஒரு தர்ம போராளினா அந்த படத்தில் வேற ஜிபே போட்டு 1 ரூபா போடுங்க 10 ரூபா போடுங்க உங்களால் முடிஞ்ச காசை போடுங்கன்னாங்க. அப்போ எச் ராஜா வச்சு பிச்சை எடுக்கிறாங்களா அவங்க அப்படிங்கிற மாதிரி தர்ம போராளிக்கு வேறு சில விளக்கங்களும் சொல்லப்பட்டுச்சு. அதனால் சென்சார் போர்டாக இருந்தாலும் சரி, திரைப்படத்துறையாக இருந்தாலும் சரி, எல்லா இடத்துலையுமே இந்த பண மதிப்பு நீக்கம் வந்ததற்கு பின்பு கருப்பு பணத்தை ஒழிக்கிறேன் என்று சொல்லி எதிர்கட்சிக்காரன்ட்டு இருந்த பணத்தை பூரா மிகப்பெரிய அளவில் கருப்பு பண சந்தையை திறந்து விட்டு பிளாக் மணியை பூரா சினிமாவுக்குள்ளே பாய விட்டுருக்கிறார்கள். அதனுடைய ஒரு பகுதியாகத்தான் இந்த மாதிரியான பல படங்கள் வருகிறது. அதில் தான் விஜய் போன்றவர்கள் மிரட்டப்படுகிறார்கள். விஜயுடைய அரசியல் என்பது இன்றைக்கு பாஜகவுக்கு பயப்படுகிற, நடுங்குகிற, தொடை நடுங்குகிற, அச்சப்படுகிற ஒரு அரசியலாக இருக்குது. கண்டிப்பாக சார். பொறுத்திருந்து பார்க்கலாம் என்ன நடக்குதுன்னு. மிக்க நன்றி சார்.